சின்ன வெங்காயம், வரமிளகாய், சிறிது பூண்டு, கருவேப்பிலை, புளி மற்றும் உப்பு சேர்த்து மிக்ஸி அல்லது அம்மியில் கொரகொரப்பாக அரைத்து எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு தாளித்து சேர்த்தால் சுவையான சின்ன வெங்காயம் சட்னி தயார். மட்டன் சுக்கா செய்யும் பொழுது மட்டனுடன் உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு விழுதுடன் கடலெண்ணெய் சேர்த்து அரை மணி நேரம் ஊற வைத்து குக்கரில் 5 விசில் விட்டு இறக்கினால் சுவையான மட்டன் சுக்கா ரெடி. சேமியா உப்புமா செய்யும் போது பாதி அளவு நீரும் பாதி தேங்காய் பாலும் கலந்து செய்தால் உப்புமா ருசியாக இருக்கும். ரசத்தில் புளி குறைந்து விட்டால் கைவசம் மாங்காய் பொடி இருந்தால் 1/4 ஸ்பூன் பொடி தேவையான புளிப்பை தரும். அஞ்சரை பெட்டியில் ஒரு வசம்பு துண்டு போட்டு வைத்தால் உளுந்து, மஞ்சள் தூள், வடகம் எதிலும் வண்டு வராமல் இருக்கும். தக்காளி வெங்காயம் சட்னி செய்யும் பொழுது சிறிது கருப்பு எள்ளை வறுத்து பொடி செய்து போட்டால் சட்னியின் மணமும் ருசியும் கூடுதலாக இருக்கும். தேங்காய் பூவை சாறாக்கி குடித்தால் வயிற்றுப்புண், வாய்ப்புண் குணமாகும் மற்றும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். தேங்காய் சாதம் மற்றும் எலுமிச்சை சாதம் போன்ற கலந்த சாதங்கள் பரிமாறும் முன் மோர் மிளகாயை பொரித்து சேர்த்து செய்தால் சுவையாக இருக்கும். புலாவ் செய்யும் பொழுது தண்ணீருக்கு பதிலாக பால் சேர்த்தால் அதன் சுவை அற்புதமாக இருக்கும். புலாவ் செய்ய அரிசியை 12 நிமிடங்கள் மேல் வேக வைக்க கூடாது.